தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி அவர்கள் இப்போ ஒரு கடந்த மே 24 திருவள்ளுவர் திருநாள் கொண்டாடினார். அவர் பிறந்த அந்த வைகாசி மாதம் அனுச நட்சத்திரத்துல தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயில போயிட்டு கொண்டாடி இருந்தார். தொடர்ச்சியாக திருக்குறளை ஒரு சனாதன நூல் என்றும் அது தர்மசாஸ்திரங்களுடைய தொகுப்புதான் என்றும் இப்படி பேசிக்கிறார். ரவியுடைய இந்த போக்கு நீங்க எப்படி பார்க்கறீங்க? ரவியுடைய குருநாதர் நரேந்திர மோடி அம்பலமானார்ல ஒரிசாவில், திருட்டு பயில்வ தமிழன்னு சொன்னார்ல, ஒரிசா ஜெகநாதர் கோயில் பெட்டகத்தின் சாவியை திருட்டு போயிடுச்சு, எங்க தமிழ்நாட்டில் இருக்கும். ஆமா, தமிழன் அவுட் சைடர், அவுட் சோர்சிங், அவனை தகுதியாக வச்சிருக்கான். எவ்வளோ ஒரு அதிகாரி போனா அவன் உண்மையிலே அந்த மக்கள் மனம் அந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணா அவன் ஒரிசாக்காரனை விட அதிகமா இருந்து ஒரிசா மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அவனுக்கு பாடுபட்டு வாங்கி கொடுத்துருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் நம்பி வச்சிருவாங்க. அப்ப ஏன்னா ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே பண்பாடு, ஒரே மதங்கிறாங்க. தமிழ் பயில்வதில் இடம் இல்லையா? அவன் அசல்ல அந்த தன்னுடைய அசல் ரூபத்தை காட்டிட்டார்ல மோடி. மோடியின் சிஷ்ய கோடி தான் இந்த நபர். இந்த மோடி தான் இந்த ஊர்ல திருவள்ளுவரை போல் உண்டா, தமிழ் மொழி போல பழமையான மொழி உண்டா, நான் அங்க போயினேன் இங்க போயினேன், நான் அப்பவே சொல்லிட்டு இருந்தேங்க. அனுகூல சேர்த்திருந்த ஆளு, ஆதரவா பேசி கருத்தறுக்க போறான், அதுக்கு தான் பேச இருந்த ஆளு. தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு துரும்ப கிள்ளி போடுறதுல இருந்த ஆளு. அது இது திருதராஷ்டிர ஆலிங்கனம். கண் ரெண்டும் தெரியாத திருதராஷ்டிரன் பகைவனை அன்பா கூப்பிட்டு அரவணைச்சு, அம்பா தம்பின்னு அரவணைச்சு கழுத்தை இறுக்கி கொல்லுவான். அதுக்கு பேர் திருதராஷ்டிர தழுவல்னு பேரு, திருதராஷ்டிர ஆலிங்கனம். அனுகூல சத்துரு போறதெல்லாம் ஆரியத்துக்கு. தமிழன் இதெல்லாம் மானக்கேடா நினைப்பான். இந்த மாதிரி போர் முறையை மானக்கேடா நினைப்பான் தமிழன். ஆரியன் தான் அதை போர் முறையா நினைப்பான். அதுல ஒரு ஆள் மாதிரி, அதுல ஒருத்தன் இந்த ஆளு தான் ரவி அதுல ஒரு ஆள் தான் வருவான். அதனால நம்ம அழிக்கிறது அவருக்கு என்ன உடை போடுறாரு? காவி. நீ எங்க திருவள்ளுவர், நீ யார் காவி உடை போடுறது? யாருப்பா? கபலீகரம் பண்ணிடுறது. அவங்க ஏற்கனவே அவங்க முன்னோர்கள் தாத்தா பாட்டி எல்லாம் எனக்கு நாங்க, அவர் பேரு ஸ்ரீ வல்லபப்பா, சமஸ்கிருத ரிஷி அவரு, ஸ்ரீ வல்லப. இவங்க மாமா நாகசாமி ஒருத்தர் இருந்தாரு, பிராமணர், அக்ரஹாரத்து நபர், துல்லியல் துறையில் தலைவராக இருந்தார். அவரு திருக்குறள் ரிஷிகளுடைய நூலுடைய காப்பின்னு இருந்தாள். அப்ரிட்ஜ்மெண்ட் ஆஃப் ரிஷி ஹை ஒன்று இங்கிலீஷ்ல. திருக்குறள் ரிஷிகளுடைய நூல்களுடைய காப்பின்னு இருந்தாள், அந்த சுருக்கம். அப்ப கபலீகரம் பண்ற திருக்குறளை பாராட்டுறது மாதிரி, திருவிழா பாராட்டு மாதிரி பாராட்டு. சரி, இந்த ஆளு வலு பண்றாரு. நான் கேட்கிறேன், ஆன்மீகத்தை பயன்படுத்தி அனுச நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் எல்லாம் சொல்றல, சைவ சித்தாந்தம் இருக்கீங்கல்ல, அவன் வேதாந்தத்துல இருந்து வர்றான், ஆரியன் வேதாந்தத்துல வர்றான், நீ சைவ சித்தாந்தி தானே, இது தப்புன்னு கண்டிக்கலாம்ல. நீ போய் திருவள்ளுவர் காவியோட போடக்கூடாது. திருவள்ளுவர் விழா நடத்துறாங்க தென்காசியில் 2 நாளைக்கு முன்னாடி நடக்குது. அங்க மன்றம் நடத்துறாங்க. நம்ம குன்றக்குடி அடிகளார், பொன்னம்பல அடிகளார் போய் கலந்துக்கிறாரு. ஒரு வார்த்தை ஆளுநர் போய் செய்யக்கூடாதுன்னு ஒரு வேண்டுகோளா கூட வைக்கலையே. எதுக்கு நீ எல்லாம் இருக்க மட்டத்துக்கு தலைவரா? தமிழையும் சைவத்தையும் அழிக்க வர்றான். சைவ தலைவரா இருந்துகிட்டு நீ அவனுக்கு சேவை பண்றீங்க. ஒரு எதுக்க மாட்டேங்கிறிய? எதுக்காக திருவள்ளுவருக்கு போன? எதுக்காக நீ வள்ளலார் காவி கூட இருக்கிற? வள்ளலார் நீ ஏன் கையில் எடுக்கிற? சனாதனிங்கிற இடுக்கு எல்லாம் புகுந்து ஆரியத்தை திணிச்சு ஆரிய ரிஷிகள் மதத்தை கொண்டு வர்றான், சமயத்தை, வர்ணாசிரம சமயத்தை, சனாதனத்தை கொண்டு வர்றான். நீ இங்க யாராச்சும் ஒரு ஆளு சைவ சித்தாந்தத்தில் இருக்காரு, படிச்சா இந்த இவங்களை சுகி சிவம்னு ஒருத்தர் இருக்காரா, பெரிய படிப்பாளி, நம்மகிட்ட சண்டைக்கு வர்றாரு. வள்ளலார் பெருவெளியில கட்டணம் கட்டக்கூடாது, அது இதுன்னு சொல்ல முடியாது, நம்மளும் சண்டைக்கூடாது. ஏன்னா ஸ்டாலின் சபாஷ் வாங்கணும்ல. அண்டி பிழைக்கிற கும்பலா போச்சுங்க இதெல்லாம். நெஞ்சு பதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் பாரு நம்ம பாவேந்தர். நல்ல நினைச்சா நெஞ்சு பதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும். நீ எல்லாம் ஒரு அறிவாளி, அறிவாளி நாகரிகமா பேசு, கூடாது. இது ஆளுநர் ரவிக்கு அறிவுரையா சொல்லு, சுகீசமா இது மாதிரி நீங்க செய்யக்கூடாது, உங்க பொறுப்புக்கு பொருத்தம் இல்ல. கோழைகள் சந்தர்ப்பம் பிரபலம் தேடுற, அடங்கி ஒடுங்கி வீட்டுக்குள்ள கடை. நாங்க உன்னை பத்தி பேச மாட்டோமே. மடாதிபதியும் அப்படித்தான், அடங்கி ஒடுங்கி மடத்தோடு உட்காந்துக்க. வெளியில எங்களுக்கு உபதேசம் பண்ண மாதிரி வர்றீங்க. அவன் இது மாதிரி இவ்வளவு ஆக்கிரமிப்புங்க நடக்குது. ஒரு வரி சொல்றதுக்கு இல்லை இந்த மடங்கள், நம்ம மடங்கள்லாம். இதையெல்லாம் இளைஞர்கள் பார்த்து நம்ம தான் தெருவில் இறங்கி அற போராட்டம் நடத்தணும், பரப்புரை போராட்டம் நடத்தணும், கராரா பேசணும். எதுக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. அவள் அந்த துணிச்சல்லாம் அவர் செய்யறாரு.
எப்பவும் கருங்காலி இருக்க தான் செய்வான். நம்ம 2 ஆள் இவரு கிடப்பான், அந்த வள்ளலார் அன்பர்களே 2 ஆள் கிடப்பான், ஆளுக்கு இந்த ஒரு ரவிக்கு ஆள் கிடப்பான், எப்பவும் கிடப்பாங்க. அண்ணனை காட்டி கொடுக்க தம்பி இருப்பான், தம்பியை காட்டி கொடுக்குற அண்ணன் இருப்பான், எல்லா இடத்துலயும் இருப்பான், நம்ம இடத்துலயும் இருக்கு. நம்ம தான் அதுல இருக்கிறவங்க சரியா இருந்து இதெல்லாம் இப்படிப்பட்டதுன்னு சொல்லணும். இந்த ஆட்களை நம்ம ஆட்களை கேள்வி கேட்கணும், உரிமையா கேட்கணும். ஆன்மீகம்னு பண்ணிட்டுங்க, சைவ சித்தாந்தம் வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? அவங்கள கேள்வி கேட்கணும் நினைக்க கூடாது. நம்ம ரவிக்கு பதில் சொல்லணும், மறுக்கணும், எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஆட்களையும் கேள்வி கேட்கணும். இந்த துணிச்சல் கொடுக்கறது இந்த மடாதிபதிகள், இந்த சுகிசிவம் போன்ற கம்பெனிகள், இதுதாங்க துணிச்சல் கொடுக்குது. எல்லாம் திராவிட இருக்காது, அது படாசுக. அது நம்ம இனத்தோட நிக்காது, அது தமிழ் இனத்தோட. அது கலப்படம், அங்கங்க கலப்படம். தமிழ் இனத்துல உள்ளவங்க, தமிழ் பத்தி, தமிழர் பத்தி, தமிழ் தாயை நம்புறவன், நான் தமிழ் தாயை நம்புறவங்க ஒழுங்கா இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. அது சொன்னா ரவி எல்லாம் வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பார். அது இல்லாத போது ரவி எல்லாம் ஆட்டாடுறாரு. நீங்க புரிஞ்சுக்கிட்டாரு, தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம இனத்துல உள்ள அறிஞர்களை புரிஞ்சுக்கிட்டாரு. அண்டி பிழைக்கிறவங்க, நமக்குன்னு உள்ள சைவ சித்தாந்தம் போன்ற ஆன்மீகம், தமிழர் ஆன்மீகம் இருக்கு, இதெல்லாம் அண்டி பிழைக்கிற கும்பலா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்டம், அந்த ஆளு ரவி ஆடுறாரு. இப்ப இந்த திருவள்ளுவர் திருநாளை ஒட்டி ஆளுநர் மாளிகை வெளியிட்ட அந்த அழைப்புதல் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் காவி உடை போட்டிருந்தாங்க. இதற்கு முந்தியுமே வள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கக்கூடிய, அதை ஒட்டி சமூக வலைதளங்களில் பரப்புரை செய்கிறாங்க. இதற்கு மாற்றாக திராவிட முகாமை சேர்ந்தவர்கள் திருவள்ளுவருக்கு கருப்பு உடையை போட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த ரெண்டையும் புறக்கணிக்கணும்னு பாக்குறோம். ஆரியத்தையும் திராவிடமும் அண்ணனையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ரெண்டையும் புறக்கணிக்கணும். அவருக்கு என்ன உடை நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுச்சு அது போடுங்க. ரெண்டுமே செயற்கை தானுங்க. அவன் காய் உடை போடுறதும் செயற்கை, நீ கருப்பு உடை போடுறதும் செயற்கை தானே. 2 கும்பல், ஒருத்தன் வந்து ஏ தமிழச்சி வந்து என்கிட்ட ஏமாந்து போங்கடா கும்பலே அப்படின்னு கூப்பிடுறாங்க. போவாது கேட்குறான். ரெண்டையும் அடையாளம் வேணுங்க. ரெண்டும் ஒரு செல்லாத நாணயத்தின் 2 பக்கங்கள், ஆரியமும் திராவிடமும். அதனாலதான் போறான், அவன் கருப்பு உடை போடுறான். திருவள்ளுவருக்கு ஏன் எந்த உடை நீ போடுற, எங்களுக்கு போடுற? நம்முடைய ஆசான் திருவள்ளுவர், நம்முடைய ஆசான். எவனும் கை வைக்க அனுமதிக்க கூடாது. அந்த உணர்ச்சி, அந்த வேகம் நம்ம ஆணு பொண்ணுக்கு வேணும். பதில் சொல்லணும், அங்கங்க பேசுங்க. நீங்க இப்ப இதுல இருக்கக்கூடிய சூத புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க இப்ப திருவள்ளுவர் தொடர்பான கேள்விக்கு. அதே சமயத்துல இப்ப இவர்கள் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் அல்லது வந்து வேதாந்தம் குறித்து பேசுகின்றவர்கள்லாம் திருவள்ளுவர் திருநாள் வந்து வைகாசி விசாகம் தான், அனுசம் நட்சத்திரதான் பிறந்தாரு, அதனால அதை தான் கடைபிடிக்கணும். ஏற்கனவே மறைமலை அடிகளே வந்து அப்படி கடைபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆதரவான சில செய்திகள்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு மரபாக வந்து ஏற்கனவே அதே மறைமலை அடிகள் தான் சொன்னாங்க, 31 அறிஞர்கள்லாம் கூடி சொன்னாங்கன்னு ஜனவரி பொங்கலுக்கு மறுநாள் வந்து திருவள்ளுவர் நாளை கொண்டாடிட்டு. இப்படி இந்த திருவள்ளுவர் நாள்ல இருக்கக்கூடிய இந்த மாறுபட்ட கருத்துக்களை பற்றி நீங்க என்ன கருதுறீங்க? நம்ம தம்பிகள், நம்ம தங்கைகள், நம்ம பிள்ளைகள் எல்லாரும், பேர பிள்ளைகள் எல்லாம் நினைச்சு ஆக வேண்டியது, நம்ம இதுல குழம்பக்கூடாது. தமிழர்களுக்கான வரலாற்று சின்னங்கள், ஆசான்கள் உரியவாறு மதிக்கப்படாமல், பேசப்படாமல் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். திருவள்ளுவருக்கு ஒரு மதிப்பு மக்கள்கிட்ட பெரிய அளவுக்கு வந்து பல பேருடைய முயற்சி வந்திருக்கு. அதில் வந்து மறைமலடிகள், நம்ம நமசிவாய முதலியார் கூட்டின கூட்டத்தில் அவங்கெல்லாம் முடிவு பண்ணது 1921 முதல் கூட்டம் போடுறாங்க, பிறகு போட்டுருவாங்க, பலது வருது. அதெல்லாம் வந்துட்டு அரசு ஆணையும் போட்டாச்சு. திமுக ஆட்சியில் ஒரு அரசு ஆணையும் போட்டாங்க. திருவள்ளுவர் நாள் என்பது தை 2 பொங்கலுக்கு அடுத்த நாள். திருவள்ளுவர் ஆண்டு என்பது கிறிஸ்துவுக்கு 31 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் பிறந்தவர் என்பது. இதை நம்ம 90களில் இங்கே வந்து நம்ம நண்பர்கள் இவர்கிட்ட கேட்டாங்க. முத்தமிழ் காவலர் கியாபி அவர்களிடம் வந்து திருச்சியில் கேட்டாங்க, இந்த 31 கிமு 31ங்கிறது என்னையா கணக்கு எப்படின்ட்டு. ஏன்ப்பா அதெல்லாம் கேட்குற? அறிஞர்கள் சொன்னாங்கன்னு ஏற்றுக்கிட்டு கடைப்பிடிச்சு கொண்டுட்டு போ. இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு திருவள்ளுவர் நாள் கடைப்பிடிக்காமல் இருக்காதீங்க. அறிஞர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி போதும், அதுதான் சரி. இப்போ திருவள்ளுவர் ஆண்டுங்கிறது ஒரு புழக்கத்துக்கு வந்துருச்சு. பொங்கலுக்கு அடுத்த நாள்னு புழக்கத்துக்கு வந்துருச்சு. அதையே மாற்றணும். துல்லியமாக இருக்குது. அனுச நட்சத்திரம் ஜாதகம் எழுதிச்சிருந்தாரு திருவள்ளுவர் அப்பா, இவர்கிட்ட கொடுத்து போனாங்களா அக்ரஹாரத்தில்? கூடவோ குறைச்சவோ பிரச்சனையே இல்லை. திருவள்ளுவர் கொண்டாடப்படாமல் போகக்கூடாது. இந்த சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு இளம் தலைமுறை என்ன கிடைச்சதெல்லாம் சூழ்ச்சி எல்லாம் தெரியாமல் குழம்பு விடுங்க. எது சரி, அது சரி, இது சரி, கடைசியில் கை விட்டு போயிடும் கொண்டாடாம.
இப்படிதான் இது ராஜராஜனுக்கு பண்ணாங்க. ராஜராஜன் இவ்வளவு கட்டுமானங்கள் உருவாக்கலாம், பெரிய பெரிய உலக அதிசயத்தை பெரியவர்களை கட்டி வச்சா எல்லாம் பண்ணா, அவன் எங்க அடக்கம் பண்ணா என்னன்னு கலர் கிடையாது. அந்த உடையாருடைய அது உடையாளூர் நம்ம கும்பகோணத்து பக்கத்துல நாங்கள்லாம் தான் போய் பார்த்தேன். எல்லாரும் வந்து பார்த்துட்டு இப்போ அங்கதான் அங்க சமாதி இருக்கு, அங்க ஒரு இது இருக்கு, சிவலிங்கம் இருக்கு, அதுதான் சொல்லி ஒரு மக்கள் போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதாரமா அங்க பக்கத்துல குளத்துல ஒரு கல்வெட்டுல இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம கும்பகோணத்துல ஒரு கல்வெட்டு அறிஞர் சொன்னார், ஓனர். அந்த கட்டடம் போறவர் என்ன அப்ப திமுக ஆட்சியில புறப்பட்டாங்க. உடனே நம்ம தமிழறிஞர் சில பேர் அது சரியல்ல, அது உண்மை அல்லன்னு ஆரம்பிச்சாங்க. சரி, உண்மையை சொல்லி நடக்கா திராவிடத்துக்கு சரியா போச்சு, ஓடுறான்னு போட்டாங்க. இப்ப என்னாச்சு, ராஜராஜனுக்கு ஒரு நினைவு சின்னம் அவன் இடத்துக்கு தனியா இல்லைங்க. ஏன்டா அது நாங்க அப்பவே சொல்றோம், அடிச்சுட்டு கிடக்குறீங்க, எங்கேயாவது பதிச்சுட்டு போனாங்க. அந்த இடம்னு சொல்லிட்டு அதை நம்ப வைங்க. அயோத்தியில ராமர் பிறந்ததுக்கு என்ன எழுதி வச்சு போனாங்களே, அவன்கிட்ட இருந்து கத்துக்க, அவன்கிட்ட இருந்து கத்துக்க. இந்த இடம் தான் சொல்றாங்க, மக்கள் வந்து வழிபட்டு இருக்காங்க. அது கட்டு, அதுதான் அங்க இருந்தாரு சொல்லிட்டு போவேன். என்ன அது, இந்த மூளை இந்த ஆற்றல் இல்ல. எப்படா சண்டி குதிரைக்கு சறுக்கிறது சாக்குன்னு திராவிடம் அழிவிக்கும் நம்மளை விட்டு. இப்ப நம்மளாவது கட்டணும் அந்த இடத்துல. இப்ப இவ்வளவு பெரிய பேரரசனுக்கு முன்மாதிரியா இருந்தவனுக்கு ஒரு நினைவு சின்னம் தனியா ஒண்ணும் கிடையாது. புகழ்ந்துட்டே இருப்பீங்களே, இங்க சண்டை கொடுக்கிட்டு இந்த இடமா அந்த இடமா. சை, நம்ம இளம் தலைமுறை இதெல்லாம் புறக்கணிச்சுட்டு ஏதோ அடையாளம் ஒரு இடம் சொன்னா அதை ஏத்துக்கிட்டு அதை கட்டணும். அந்த இடத்துல அந்த உடையாளூர்ல கட்டி பெரிய பண்ணணும், பொண்ணும் பேசிட்டு இருக்கோம், ஒன்றும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுபோல தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள், 31 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் பிறந்தாரு. அது கூடவே பிறந்துக்கிட்ட, அதை பத்தி பிரச்சனை இல்லை. இதை நமக்கான ஆண்டு, தமிழருக்கான ஆண்டு, இதை கடைபிடிக்கணும். இதுல குழப்பம் பண்ணக்கூடாது என்பது என்னுடைய கருத்து, உறுதியான கருத்து. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.